புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கவிருப்பது மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், சமுதாய வானொலி கூட்டமைப்பு, மாநில சமூக நலத்துறை மற்றும் நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி இணைந்து ஒளிபரப்பு செய்யும் நிகழ்ச்சிதான் மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்த நிகழ்ச்சி முற்றிலுமாக மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கோடு ஒளிபரப்பு செய்யப்படும் நிகழ்ச்சியாகும். மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் இதுவரை 11 அத்தியாயங்கள் வாயிலாக பல நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியின் வாயிலாக ஒளிபரப்பு செய்ய கேட்டீர்கள். அந்த வகையில் இன்று 12வது அத்தியாயத்தில் மூத்த குடிமக்களுக்கான தொழில்நுட்பம் குறித்த பயனுள்ள தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தாத்தா, என்ன செய்றீங்க? எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு அவசர வேலையா ஸ்டுடியோவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் லட்சுமி கண்ணு. தாத்தா, உங்க வாக்கிங் ஸ்டிக் எங்க? அது இல்லாம ஸ்டுடியோவுக்கு நீங்க எப்படி போவீங்க? ஆமா லட்சுமி கண்ணு, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். வயசாயிருச்சுல, எந்த பொருளை எந்த இடத்துல வச்சோன்னு ஞாபகமே இருக்கிறது இல்ல. இதுதான் முதுமை போல இருக்கு. கவலைப்படாதீங்க தாத்தா, உங்க வாக்கிங் ஸ்டிக்கையும் கண்ணாடியையும் நான் உங்களுக்கு தேடி தரேன். சரி லட்சுமி கண்ணு, தேடி எடுத்து கொடு. இந்தாங்க தாத்தா, உங்களோட வாக்கிங் ஸ்டிக்கும் கண்ணாடியும். இது இல்லாம உங்களால சமாளிக்க முடியாது இல்லையா? ஆமா லட்சுமி கண்ணு, உண்மைதான். வயசான எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை எளிதாக்குறது ஒரு சின்ன விஷயம், இந்த கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் எல்லாமே. கண்டிப்பா தாத்தா, 60 வயசுக்கு மேல உள்ள மூத்த குடிமக்களுக்கு தேவைப்படுற தொழில்நுட்ப உதவிகள் என்னென்னங்கிறதையும் அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி பயனளிக்கிறதுங்கிறதையும் மூத்த குடிமக்கள் இந்த தொழில்நுட்ப உதவிகளை எவ்வாறு திறம்பட பயன்படுத்தலாம், இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அற்புதம் லட்சுமி கண்ணு, எங்களை மாதிரி உள்ள வயசானவங்களுக்கு இது ஒரு முக்கியமான தகவல். தாத்தா, கடந்த சில வாரங்களாவே நாடு முழுவதும் இருக்கிற முதியோர்களுக்கு தேவைப்படுற பல தகவல்களை பத்தி நம்ம சமுதாய வானொலியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமுதாய வானொலி யாரோட இணைஞ்சு செயல்படுறாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தின் ஒரு அங்கமான சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் மூத்த குடிமக்களுக்கான பல திட்டங்களை தொடங்கியிருக்கு. அதுல ஒண்ணுதான் மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் IPSRCங்கிறது. இது அட்டல் வயோ அபியுதய் யோஜனா அப்படிங்கறதோட ஒரு அங்கமாகும். இந்த திட்டத்தின் கீழே உங்களை மாதிரி உள்ள வயதான மூத்த குடிமக்களுக்கு முதியோர் இல்லங்கள், தொடர் பராமரிப்பு இல்லங்களை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கும் அரசு சாரா மற்றும் தன்னார்வ நிறுவனங்களுக்கு மானியமும் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த சாதனங்கள்லாம் இருந்தா நாங்க இந்த சமூகத்தோட இணைந்து வாழலாம். இது என்னென்ன சாதனங்கள்லாம் இருக்கு லட்சுமி கண்ணு? நடைபயிற்சிக்கான முக்காலிகள், குவாட்காய்கள், கேட்பதற்கான செவி புலன் கருவிகள், பற்கள் விழுவதற்கு செயற்கை பற்கள், பார்வை குறைபாடுகளுக்கான கண்ணாடிகள், நடமாடவே கஷ்டப்படுற மூத்த குடிமக்களுக்கு சக்கர நாற்காலிகள், கமோடுகள், கமோட் நாற்காலிகள் மற்றும் இடுப்பு அல்லது முழங்கால் பிரச்சனைகளுக்கு பெல்ட்டுகள், சாதனங்கள் அப்படிங்கறது கீழே வருங்க தாத்தா. இதற்கு எல்லாமே நம்ம விண்ணப்பிச்சு அதன் மூலமா பயன்பெறலாம். சரி லட்சுமி கண்ணு, எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் சொல்றேன். வாழ்க்கையின் பிற்பகுதியில், அதாவது முதுமையில் மூத்த குடிமக்கள் பல சவால்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவுவதற்காக ஆயுஷ்மான் அட்டை திட்டம், பிரதமரின் கௌரவ நிதி திட்டம் மற்றும் மூத்த குடிமக்கள் ஓய்வூதியம், சட்ட ரீதியான தகவல்கள், ரேஷன் கார்டுகள், வீட்டு திட்டங்கள், இது மாதிரி பல தகவல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை
1 4 5 6 7 என்ற முதியோர் உதவி எண் மூலமா இலவசமா கேட்டு பயன்பெறலாம். அது மட்டும் இல்ல தாத்தா, மூணாவதா முதியோர் பராமரிப்பு பயிற்சியும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு அதிக தொழில்முறை சேவைகளை செய்யணுங்கிறதுக்காக முதியோர் பராமரிப்பு துறையில வளங்கள் மற்றும் முதியோர்களுக்கான தேவைகளையும் குறைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கம். முதியோர் பராமரிப்பு துறையில தொழில்முறை பராமரிப்பாளர்களை உருவாக்கி அதிகரிச்சுக்கிட்டு வர்ற முதியோர்களின் தேவைகளை கணிசமா குறைச்சு அவங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்றதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஆமா லட்சுமி கண்ணு, ஒரு நல்ல சிறப்பான ஒரு தகவலை சொன்ன. நாலாவதா SAGE. SAGEனா என்னங்க தாத்தா? அது ஒன்றும் இல்லை லட்சுமி கண்ணு, அதுக்கு பேரு சீனியர் கேர் ஏஜிங் குரோத் என்ஜின் அப்படிங்கிறது தான் SAGE அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் மூத்த குடிமக்களோட அன்றாட வாழ்க்கையை எளிதாக்குற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி மத்திய அரசு இந்த திட்டத்தையும் SAGE அப்படிங்கிறதுக்கான ஒரு தனியான வெப்சைட்டையும் தொடங்குவதற்குண்டான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டு ரொம்ப நம்பிக்கையுள்ளதாகவும் ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலமாகவும் வழங்கப்படும். இந்த முதியோர் பராமரிப்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்காக ஒரு அணுகல் சேவையா இது செயல்படுது. ஓ அப்படியா தாத்தா? மத்திய அரசாங்கத்தின் கீழே நான் ஒரு திட்டத்தை பத்தி விரிவா சொல்றேன், கேளுங்க. அதுதான் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனாங்கிறது. இது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன்னு சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு தேவையான உடல் உதவிகள் மற்றும் உதவி சாதனங்கள், அதாவது மருத்துவ கருவிகள், இந்த கருவிகளை இலவசமா நம்ம பெற முடியும். இது மத்திய அரசு வழங்கக்கூடிய ஒரு நிதி ஆகும். இந்த நிதி மூத்த குடிமக்கள் நல நிதிங்கிறதுல இருந்து மத்திய அரசாங்கத்திற்கு ஈடு செய்யப்படுகிறது. சரி லட்சுமி கண்ணு, கண்புரை அறுவை சிகிச்சைக்கான திட்டமும் அதுல இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே மூத்த குடிமக்கள் கண்புரைக்கு இலவசமா கண்ணறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம். தெரியுமா உனக்கு? அருமையா சொன்னீங்க தாத்தா. இது எல்லாமே மூத்த குடிமக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கும் அவங்கள நலமா நம்ம வாழ வைக்கிறதுக்கும் மத்திய அரசாங்கம் எடுத்துள்ள ஒரு முயற்சி தான். அது மட்டும் இல்லாம பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்புக்காகவும் அவங்க நலனுக்காகவும் பல நல சட்டங்களும் உள்ளது. இந்த சட்டங்கள் எல்லாமே பெற்றோர், தாத்தா பாட்டி மற்றும் மூத்த குடிமக்கள் அவங்களுடைய வருமானம் அல்லது சொத்து மூலமா தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாதவங்களா இருக்கிறப்போ அவர்களோட உரிமைகளை உறுதி செய்வதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் தாத்தா இது. இந்த சட்டத்தின் கீழே அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா பராமரிப்பையும் அவங்க விண்ணப்பிக்கலாம். பெற்றோர் அப்படிங்கிறது அவர்களுடைய உயிரியல், வளர்ப்பு மற்றும் மாற்றாந்தாய் ஆகிய அனைத்தையுமே உள்ளடக்கியது தான் தாத்தா. ஆமா லட்சுமி கண்ணு, இந்த எல்லா திட்டத்தின் தாக்கம் மூலமா நம்மளுடைய தலைமுறைகளுக்கு இடையான பிணைப்பு, அதாவது மூத்த மற்றும் இளைய தலைமுறைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை ரொம்ப வலுப்படுத்தணும். மூத்த குடிமக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக வெள்ளி பொருளாதாரத்தை ஊக்குவிப்பது இந்த திட்டத்தோட ஒரு அங்கம்தான். இது கீழே தொழில், சேவை மற்றும் தயாரிப்பு வளர்ச்சிகளையும் செஞ்சுக்கிட்டு வராங்க. மூத்த குடிமக்களோட வயசுக்கு ஏற்ற எளிதில் அணுகக்கூடிய மற்றும் ஆதரவான சூழல் உருவாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல தாத்தா, வாழ்நாள் முழுசும் கற்றல் மற்றும் திறன் மேம்பாடு இதையும் வளப்படுத்தணுங்கிறதுக்காக முதுமையிலும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் திறமையையும் வளர்க்கறது தான் இந்த திட்டங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்ல லட்சுமி கண்ணு, நிதியியல் கல்வி அறிவு திட்டங்கள் மூத்த குடிமக்கள் நிதி மேலாண்மை, சேமிப்பு, ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு திட்டங்களை பத்தின அறிவை பெறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. மூத்த குடிமக்களோட உடல் ரீதியான மற்றும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்ல மட்டும் கவனம் செலுத்தாம அவங்களோட மனநலம் மற்றும் நல்வாழ்விலும் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டு மூத்த குடிமக்களோட உணர்ச்சி மற்றும் உளவியல் ஆரோக்கியத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான பல்வேறு வழிகாட்டுதல்களை இந்த திட்டம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா லட்சுமி கண்ணு, உடற்பயிற்சி, யோகா போன்ற உடல் செயல்பாடுகள் மூலமும் மூத்த குடிமக்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க இது கத்துக் கொடுக்குது. ஆமா தாத்தா, இந்த எல்லா இலக்குகளையும் மூத்த குடிமக்கள் அடைவதன் மூலமா
அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவது மட்டுமல்லாம அவங்க ஒரு மரியாதையான வாழ்க்கையையும் வாழ முடியுது. அப்பதான் ஹமாரா புஷர் ஹமாரா அபிமான் அப்படின்னு நம்ம சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், கவனமா கேளு லட்சுமி. என்னங்க தாத்தா அது? உனக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய நேயர்களுக்கும் சேர்த்து சொல்றேன். அன்பான மூத்த சகோதர சகோதரிகளே, உதவி தொழில்நுட்பங்களின் நன்மைகள் மற்றும் அவை நம் மூத்தவர்களுக்கு எவ்வாறெல்லாம் உதவலாம் என்பதை பற்றி விவாதித்தோம். இப்போது ஒரு சிறு நாடகத்தை கேட்கலாம். என்ன சொல்றது மகனே, வயதான காலத்துல உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் செயல்ந்துட்டே வருது. மேலும் வாழ்க்கையும் சுமையா இருக்குது. என்னைய பாருங்களே, என் முழங்கால்களும் முதுகும் எப்போதுமே வலிச்சுட்டு தான் இருக்கு. இப்போ என் கண்ணை பாருங்களே, பார்வையும் செயலிழந்துருச்சு. இப்போ எல்லாமே மங்களா தான் தெரியுது. இதெல்லாம் விட என் பல்லு ஒன்னொன்னா விழ ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடுவது நடப்பது எல்லாம் கஷ்டமா இருக்குது. இப்படியெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும்? இது பயங்கரமானது. முதுமை உண்மையிலே மிகவும் வேதனையை தருகிறது. யாரும் வயசாயிடக்கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். சூரஜ், நீங்க குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் ரொம்பவே விரும்புறீங்க. ஆனா முதுமை பருவத்தை மட்டும் எதற்காக வெறுக்கிறீங்க? ராணி, அந்த அம்மா எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு நீ பார்க்கலையா? அவர் மட்டும் இல்ல, இன்னும் பல பேர் இப்படி போராடிட்டு தான் இருக்காங்க. ஆமா சூரஜ், அவர் சொல்வது போல முதுமை காலத்துல இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. இதனால எல்லாம் முதுமை மதிப்பெற்றதாகுமா? இல்லை இல்லை சூரஜ், முதுமை என்பது நம் வாழ்நாள் முழுவதும் நாம் செய்த அயராத முயற்சிக்கான வெகுமதியாகும். பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அதை எப்படி அர்த்தம் உள்ளதாகவும் வசதியாகவும் மாற்றுவது என்று தெரியாமல் தான் பல பேர் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? அதை எப்படி சிறப்பாக சமாளிக்க முடியும்? கண்டிப்பா சொல்றேன் சூரஜ். சமுதாய வானொலியின் மூலமாக மூத்தோருக்கு முதல் வணக்கம் என்ற நிகழ்ச்சியின் கீழ் அடல் வயோ அபியுதா யோஜனா என்ற திட்டத்தை பற்றி நாங்கள் பல்வேறு தகவல்களை சொல்லிட்டு இருக்கோம் சூரஜ். இத்திட்டத்தின் மூலமாக முதியோர்களுக்கு பயன்படக்கூடிய நல திட்டங்கள் நிறைய இருக்குது சூரஜ். அதுல ஒண்ணு நீ கேளேன். ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படின்ற இந்த திட்டத்தை பத்தி தான் கேட்க போறோம். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60 மற்றும் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய உடல்நல குறைவு மற்றும் உடல் ஊனங்களுக்கு தேவையான வாழ்க்கை உதவி சாதனங்களை வழங்கக்கூடிய திட்டம் தான் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா அப்படின்ற இந்த திட்டம். கேட்டியா? அந்த அம்மா போன்ற முதியவர்கள் தேசிய வயோஸ்ரீ யோஜனாவை பயன்படுத்தி தங்கள் முதுமையை மிகவும் வசதியாகவும் கண்ணியமாகவும் மாற்றிக்கொள்ளலாம் சூரஜ். ஆகா ராணி, உடனே போய் அந்த அம்மா கிட்ட இத பத்தி சொல்லலாம். ஆமா சூரஜ், நம்ம உடனே போகலாம். தாத்தா, இந்த தொழில்நுட்ப உதவிகள் எல்லாமே நம்ம மூத்த குடிமக்களுக்கு எவ்வாறு பலன் அளிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுவா லட்சுமி, அசிஸ்டிவ் டெக்னாலஜி அதோட பொருள் மூத்தவங்க, முதியோர்கள் மற்றும் குறைபாடு உள்ளவர்கள் அவர்களுடைய செயல்பாடு திறனை மேம்படுத்த உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு சாதனமாக இருக்கு லட்சுமி. தொழில்நுட்ப உதவிகள்னா அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் மட்டும் இல்ல தாத்தா, அடாப்டிவ் டெக்னாலஜிஸும் தான். இதுக்கு கீழே என்னெல்லாம் வரும்னா, ஸ்கிரீன் ரீடர், கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம்கள், சக்கர நாற்காலிகள், வாக்கர்ஸ், பிரேஸ்கள், பவர் லிஃப்ட், பென்சில் ஹோல்டர்ஸ், கண் பார்வை அமைப்புகள், ஹெட் டிராக்டர்ஸ் மற்றும் செவிப்புலன் கருவிகள். இது எல்லாமே இந்த அடாப்டிவ் டெக்னாலஜிஸுக்கு கீழே வர்ற உபகரணங்கள் தான். இந்த தொழில்நுட்ப உதவியின் மூலமா மூத்த குடிமக்கள் அனைவருமே சுதந்திரமா செயல்படலாம். அவர்களுடைய வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். உதவி தொழில்நுட்பத்தின் நன்மைகளை பற்றி நம்ம பேசும்போது இது குறைபாடுகள் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளவும் ரொம்ப சிறப்பா செயல்படுது. இது பள்ளி, வேலை, அதை தாண்டி வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப எளிதான வகையில அணுகக்கூடியதாகவும் இருக்குது லட்சுமி. சரியா சொன்னீங்க தாத்தா. இந்த தொழில்நுட்ப உதவிகள் எல்லாமே மூத்த குடிமக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு மட்டுமில்லாம அவர்களுடைய எல்லா திறன்களையும் வெளிக்கொண்டுவதற்கும் இது மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். ஆமா லட்சுமி, உதவி தொழில்நுட்பம் முதியோர்களுக்கு வாழ்க்கையை எளிதாக்குறது மட்டுமல்லாம அவர்களை மேலும் சுதந்திரமா இருக்கவும் உதவுது. அவர்களுடைய வாழ்க்கையை அதிக நம்பிக்கை அப்புறம் நீண்ட காலத்துக்கு இது தொடருது.
நேர்களே, இந்நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டா பொதுமக்களிடமிருந்து பொதுவான கருத்தை தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம்ங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கோ கமலா ராணி. உங்க வயசு என்னங்கம்மா? என் வயசு 65மா. எங்க இருந்து வரீங்கம்மா? நான் அடப்பன் வயல்ல இருந்து வரேன்மா. புதுக்கோட்டை அடப்பன் வயல்ல இருந்து வரேன். நீங்க வேலை எதுவும் செஞ்சிருக்கிறீங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தானாங்களாம்மா? இல்லம்மா, நான் அரசு பள்ளியில பள்ளி உதவியாளரா சுமார் 28 ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கேம்மா. எங்க சமுதாய வானொலியில நிறைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல குறிப்பா அட்டல் வயோ அபியுதய் யோஜனாங்கிற திட்டத்தின் கீழே மூத்த குடிமக்களுக்கான பல உதவிகளை எப்படி பெறலாம் அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க கேட்டிருக்கீங்களாமா? கேட்டிருக்கேம்மா. அதை கேட்டுட்டுதாம்மா கால் பண்ணி எனக்கான ஒரு உதவியை பெற்றுக்கொண்டேன். அதை சொல்றதுக்கு தாம்மா வந்திருக்கேன். ஓ, அப்படிங்களா? அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பேசி உதவியும் பெற்றிருக்கிறீங்களாமா? ஆமாங்கம்மா, பேசியிருக்கேம்மா. அந்த தகவலை கொஞ்சம் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்கம்மா. சொல்றேம்மா. நான் இந்த அரசு பள்ளியில ஒரு 28 ஆண்டு பணிபுரிஞ்சேம்மா. பணிபுரிஞ்சு ரிட்டையர் ஆயிட்டேன். எனக்கு இப்போ 65 வயசு ஆகுது. நடுவுல கொஞ்சம் பென்ஷனை நிப்பாட்டிட்டாங்க எங்களுக்கு. அதனால நான் பாதிப்படைஞ்சிருந்தேன். சரி, இந்த வானொலியில இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் போடுறாங்களே, நமக்கு கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்களுக்கு சில உதவிகள்லாம் செய்வாங்களா என்னன்னு எனக்கு தெரியவில்லை முதல்ல. சரி, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி என்னுடைய குறைய அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க உங்ககிட்ட என்ன தகவல்கள்லாம் கேட்டாங்க? இது என்னுடைய பேர் கேட்டாங்கம்மா, என்னுடைய வயது கேட்டாங்க, அப்புறம் என்னுடைய இருப்பிடம் கேட்டாங்க, என்னோட வேலையில எந்த வேலையில இருந்து நான் ஓய்வு பெற்றிருக்கேங்கிறதையும் விசாரிச்சாங்க. எந்த பேங்க்ல இருந்து எனக்கு பென்ஷன் வருதுங்கிற டீட்டெயில்ஸும் கேட்டாங்க. அதையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன். கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க அதுக்கான முயற்சி எடுத்து எனக்கு ஒரு 10-15 நாள்ல அதுக்கான ரெமெடி பண்ணி கொடுத்துட்டாங்கம்மா. இந்த வானொலி மூலமா நான் அதை பயன்பெற்று கொண்டேன். நீங்க பயனடைந்த தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றிமா. வணக்கம் பாட்டி. வணக்கம் அம்மா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெகதாம்பாள். உங்க வயசு என்ன? 62 63 இருக்குமா. இன்னைக்கு நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுமா, சமுதாய வானொலிக்கு வந்திருக்கேம்மா. எங்க வானொலியில ஒளிபரப்பாகக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்க தொடர்ந்து கேட்பீங்களா? கேட்பேம்மா. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேட்பேம்மா. அதுல அட்டல் வயோ அபியுதய் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மூத்த குடிமக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் பத்தின தகவல்களை பகிர்ந்துகிட்டு வரோம். அதை நீங்க கேட்டிருக்கீங்களா பாட்டி? ஆமாம், நான் கேட்டிருக்கேம்மா. 1 4 5 6 7 ஒரு நம்பரை கொடுத்து அது மூத்தோர் உதவி என்னன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த நம்பர்லேருந்து மருத்துவ உதவிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இதெல்லாம் கிடைக்கணும் நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேம்மா உங்கள் பண்பலையிலேருந்து. உங்களுக்கு அப்படி எதுவும் தொழில்நுட்ப உதவிகளோ மருத்துவ உதவிகளோ மருத்துவ உபகரணங்களோ தேவைப்படுதுங்களா பாட்டி? எனக்கு ரொம்ப நாளாவே கண்ணில் புறா இருக்குன்னு சொல்றாங்கம்மா. அதுக்குரிய சிகிச்சையோ மருத்துவ ஆலோசனையே கிடைச்சா நல்லா இருக்குமா? கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த 1 4 5 6 7ங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு எதுவும் விண்ணப்பிச்சிருக்கீங்களா? என் பேத்திட்ட ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேம்மா. விண்ணப்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறா. விண்ணப்பிச்சு கிடைச்சா நல்லா இருக்குமா? நிச்சயமா பாட்டி, உங்களுக்கான உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம்மா. அப்படி கிடைச்சா என் வேலையை நானே பார்த்துக்குவேம்மா. அது மட்டும் இல்லாம காது கேட்காதவங்களுக்கு செவி புலன் கருவி, நடக்க முடியாதவங்களுக்கு வீல் சேரு, முழங்கால் பிரச்சனை உள்ளவங்களுக்கு பிசியோதெரபி முகாம்கள், இது போன்ற பல்வேறு தொழில்நுட்ப உதவிகளை முதியோர்களுக்காக வழங்கிக்கிட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே நீங்க உங்க வயசுல உள்ள பெரியவங்கள்ட்ட சொல்லி நீங்களும் பயன்பெறுங்க, அவங்களும் பயன்பெறணுங்கிறத எங்க சமுதாய வானொலியின் சார்பாக கேட்டுக்கிறேன் பாட்டி. நிச்சயமா எல்லாத்துட்டையும் நான் சொல்றேம்மா. எங்க பண்பலைக்கு நேர்ல வருகை தந்து உங்களுக்கு தெரிந்த எல்லா தகவல்களையும் எங்க கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. ரொம்ப நன்றிமா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் பாப்பா. ஐயா உங்க பேர் என்னங்கய்யா? மு சிவஞானம். உங்க வயசு? 86. எங்க இருந்து வரீங்க ஐயா? நான் வடக்கு 2ஆம் வீதி புதுக்கோட்டையிலிருந்து வருகிறேன். இன்னைக்கு நீங்க எங்க சமுதாய வானொலிக்கு நேர்ல வந்திருக்கிறீங்க. எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க ஐயா? எனக்கு வயது 86 ஆகுது.
எனக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு உங்கள் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கிறது தான். அப்படிங்களாயா? ரொம்ப சந்தோஷம். நான் உங்க சமுதாய வானொலியில் ஒளிபரப்பாகிற மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி பற்றிய என்னுடைய கருத்துக்களை பகிர வந்திருக்கிறேன்மா. உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்கய்யா. சமீப காலமா உங்க வானொலியில ஒளிபரப்பாகிற மூத்தோருக்கு முதல் வணக்கம்ங்கிற நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குமா. எனக்கு ரொம்ப நாளா பற்கல்ல பிரச்சனை இருந்துச்சு. மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுச்சுன்னா 1 4 5 6 7 என்ற கட்டணமில்லா எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொன்னீங்க. நானும் தொடர்பு கொண்டேம்மா. என்கிட்ட ஒரு பெண்மணி பேசினாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன மாதிரி தகவல்கள் மற்றும் விவரங்களை கேட்டாங்கய்யா? அம்மா, அவங்க என்னோட பேரு கேட்டாங்கம்மா, என்னோட வயசை கேட்டாங்க, இருப்பிட அட்ரஸ் கேட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு 4 மாதமா பல் பிரச்சனை இருக்கு, பல் வலி இருக்கு அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஆலோசனைகளை அவங்க வழங்குனாங்கய்யா? நான் இருக்கிற இடத்துக்கு அருகாமையிலமா அரசு மருத்துவமனையில இலவச மருத்துவ முகாம் நடக்கிறதுங்கிறதையும் என்னுடைய பிரச்சனைக்கு நான் யாரை பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னபடி நான் அந்த பல் மருத்துவ முகாமுக்கு போய் பார்த்தேன். அவங்க பல்ல சோதனை பண்ணி பார்த்தாங்க. எனக்கு பல்ல சுத்தையாகவும் பல்லு பிள்ளைங்களாப்பளையும் இருந்துச்சு. இப்போ அந்த பல்லெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு இப்போ பல்லு எனக்கு புதுசாக செயற்கை பல்லு கட்டியிருக்காங்க. நான் இப்போ அதை வச்சு நல்ல முறையில் ஓரளவுக்கு மென்று சாப்பிட முடியுது. எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுமா. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த தகவலை எங்க வானொலிக்கு நீங்க நேர்ல சொன்னதுக்கு ரொம்பவே நன்றிங்கய்யா. இதே தகவல்களை உங்க வயது உள்ள அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் சொல்லி அனைவருமே இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளை. உங்களுக்கு கிடைச்ச இந்த உதவியை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்வீங்களா? எல்லாத்தையும் சொல்றேம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த எல்லா திட்டங்கள் பத்தின தகவல்களை நம்ம சமுதாய வானொலி நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, 60 வயசுக்கு மேல உள்ள மூத்த குடிமக்கள் அனைவருமே இந்த தொழில்நுட்ப உதவிகளை பெற்று அவங்களும் நம்ம சமூகத்தோட இணைந்து ஒரு மரியாதையான வாழ்க்கைய வாழணுங்கிறது தான். நேர்களே, முதியோர் நலத்திட்டத்தை பற்றி இன்னும் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் இந்த நாட்டுப்புற பாடல் மூலமாக. முதியவரை கண் போலே காத்திடுவோம், முதுமையிலும் புதுமைகளை நாம் கண்டிடுவோம். முதியவரை கண் போலே காத்திடுவோம், முதியவரை கண் போலே காத்திடுவோம், முதுமையிலும் புதுமைகளை கண்டிடுவோம், நாம் முதுமையிலும் புதுமைகளை கண்டிடுவோம். மூத்தோரின் வழிமதித்து நடந்திடுவோம், மூத்தோரின் வழிமதித்து நடந்திடுவோம், முன்னோக்கி நடை போட்டு சென்றிடுவோம், நாம் முன்னோக்கி நடை போட்டு சென்றிடுவோம். முதியவரை கண் போலே காத்திடுவோம், முதுமையிலும் புதுமைகளை கண்டிடுவோம். மனதினிலே மூப்பு இல்லையே, குணங்களிலே குறைவும் இல்லையே, மனதினிலே மூப்பு இல்லையே, குணங்களிலே குறைவும் இல்லையே. பரிவு காட்ட நாங்கள் உண்டு, பரிவு காட்ட நாங்கள் உண்டு, பிரிவு பற்றி வருத்தம் வேண்டாம். பரிவு காட்ட நாங்கள் உண்டு, பிரிவு பற்றி வருத்தம் வேண்டாம். முதியவரை கண் போலே காத்திடுவோம், முதுமையிலும் புதுமைகளை கண்டிடுவோம், நாம் கண்டிடுவோம்.
குலைந்து போனால் என்ன, தேன் குரலும் தொலைந்தால் என்ன, ஒரு குலைந்து போனால் என்ன, தேன் குரலும் தொலைந்தால் என்ன, வனப்பதுவும் அழிந்தால் என்ன, வனப்பதுவும் அழிந்தால் என்ன, தகிப்பதுவும் மறந்தால் என்ன, தகிப்பதுவும் மறந்தால் என்ன, முதியவரை ஐயா முதியவரை கண் போலே காத்திடுவோம், முதியவரை கண் போலே காத்திடுவோம். பிணியை பற்றி பயமே இல்லை, உள்ளத்திலே கவலை இல்லை, பிணியை பற்றி பயமே இல்லை, உள்ளத்திலே கவலை இல்லை, அன்பு காட்ட நாங்கள் உண்டு, அன்பு காட்ட நாங்கள் உண்டு, ஆதரவு இருக்கும் போது அழுவதும் ஏனோ, ஆதரவு இருக்கும் போது அழுவதும் ஏனோ, முதியவரை ஐயா முதியவரை அண்ணே முதியவரை கண் போலே காத்திடுவோம், முதுமையிலும் புதுமைகளை கண்டிடுவோம், நாம் கண்டிடுவோம். அரசு நல திட்டங்கள் பலவே உண்டு, அரசு நல திட்டங்கள் பலவே உண்டு, அது பற்றி அறிந்திடவே எண்கள் உண்டு, அரசு நல திட்டங்கள் பலவே உண்டு, அது பற்றி அறிந்திடவே எண்கள் உண்டு. 1 4 5 6 7 1 4 5 6 7 இந்த எண்ணை சுற்றி விவரங்களை கேளு, இந்த எண்ணை சுற்றி விவரங்களை கேளு, நீ கேளு. முதியவரை ஐயா முதியவரை அண்ணே முதியவரை கண் போலே காத்திடுவோம், முதுமையிலும் புதுமைகளை கண்டிடுவோம், முதுமையிலும் புதுமைகளை கண்டிடுவோம். மூத்தோரின் வழி மதித்து நடந்திடுவோம், மூத்தோரின் வழி மதித்து நடந்திடுவோம், முன்னோக்கி நடை போட்டு சென்றிடுவோம், நாம் சென்றிடுவோம், முன்னோக்கி நடை போட்டு சென்றிடுவோம், நாம் சென்றிடுவோம். அம்மா, முதியோர்களுக்கான அரசு நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு சொல்றேங்கய்யா, கேளுங்க. முதியோர் இல்லங்கள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே ஓய்வூதியம், சட்ட வழிகாட்டுதல்கள், மனநல ஆலோசனைகள், மருத்துவ சேவைகள், மீட்பு உதவி, முதியோர் சுகாதார பாதுகாப்பு, முதியோர் ஒருங்கிணைந்த திட்டம் மற்றும் முதியோர் காப்பீட்டு திட்டம், இது எல்லாமே மூத்த குடிமக்களுடைய நலனுக்காக நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அப்படியா? முதியோர் நலன் பேணுவோம், முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காண்போம், சமுதாய நலன் காப்போம், முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம், நாம் காப்போம், நாம் காப்போம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே நாங்க சொல்றது என்னன்னா, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள இந்த நலத்திட்டத்தின் கீழே நீங்க அனைவரும் விண்ணப்பித்து அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் பெற்று ஒரு எளிமையான, பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான வாழ்க்கைய வாழணுங்கிறது தான். இன்றைய திட்டத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு விடுவிப்பு கொடுக்கிறோம். அடுத்த முறை கூடுதல் தகவலுடன் வருவோம். அதுவரை சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டே இருங்க. பெரியவர்கள் அனைவருமே நமக்கு பெருமையானவர்களே.
நிகழ்ச்சி எண் 12வது அத்தியாயத்தில் மூத்த குடிமக்களுக்கான தொழில்நுட்பம் குறித்த பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கேட்ட அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு தெரிந்த மூத்த குடிமக்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள். மேலும் இது போன்ற மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள தவறாமல் கேளுங்கள். நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பாகும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.